வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil version 2.0. அப்படியாடா? ஆமா. சிட்டி வெர்ஷன் 2.0 அதெல்லாம் வருது. சொல்லுவான், அது வர மறந்துடுவான், சொல்ல மாட்டான், கண்டுக்காதீங்க. அதுதான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு 2.0 அப்படின்னு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து 3.1 அது வர மறந்துடுவான். அப்படியே 4.0 5.1 பார்க்க வேண்டியதுதான். அதான் நீ போயிட்டே இருப்ப. சிட்டி வெர்ஷன் 2.0 இருக்குல்ல, அந்த மாதிரி டிவிடி வெர்ஷன் 2.0. ஓகே, கெட்ட பையன் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் சொல்லுங்க வட்சன். போக்கோ பேட் 5G, ரெட்மி பேட் ப்ரோ, அது வந்து இந்தியா லான்ச் ஆயிருக்கு. ஏய், ரெண்டு நியூஸ் படிக்கிறான்னு நினைச்சேன் நானு. போக்கோ பேட் 5G அப்படின்ட்டு ரெட்மி ஈக்குவல் டு ரெட்மி பேட் ப்ரோ. இதுல வந்து அதுல 4G மாடல் வந்துச்சு, ஒன்லி 5G மாடல் அப்படி சொல்லிருக்காங்க. லான்ச் பண்ணாலே நாங்க வந்து 5G தாங்க, எங்களோட ஃபர்ஸ்ட் நடிச்ச ஹீரோ தாங்க, நடிச்ச ஹீரோ அதே சைடு கரெக்டா அமெரிக்கன் டேப்லெட்டே நாங்க வந்து 5G அப்படினு வந்து போன வாரம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், Snapdragon 7s Gen 2 இருக்கு. இதுதான் ரெட்மி பேடா? கர்மம். சரி, என்னது 20000 ரூபாயா? நீ பாருங்க, இவங்க பேங்க் ஆஃபர் எல்லா ஆஃபரும் போயிட்டு வந்து 20000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவல் பிரைஸ் வந்து 24000. ஸோ ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சேலில் வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. G99 பவர்ஃபுல்லான 24 சேல் போகுது இல்ல. G99 இது நல்லா இருக்கும். அப்பனா ஓகே. அது மட்டும் இல்ல, 5G வேற இல்ல. 5G மற்ற காலிங் எபிலிட்டியும் இருக்கா? காலிங் எபிலிட்டியா? அதெல்லாம் கிடையாது. இல்ல, 5G கனெக்டிவிட்டின்னு போட்டிருக்கு. மோஸ்ட்லி காலிங் தெரியல. குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, டால்பி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்மார்ட் பென்னும் கீபோர்டும் விற்கிறாங்க. அதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அவங்க வெப்சைட்ல இதெல்லாம் லிஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. போக்கோ வெப்சைட்ல ஏன் போக்கோ ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்றது இல்லன்னு தெரியல. எல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு அது போக்கோ ப்ராடக்ட் இல்ல, ரெட்மி தான். இது அதான். ஃப்ளிப்கார்ட்ல தான் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க வாங்கி ஏதாவது கேட்பாங்களோ வாரண்டி? லோக்கல் ஷாப்ல கூட விற்பாங்க போல போற போக்குல. அதான். ஸோ இதோட 1000 ரூபா கம்மியா? அதான் ரெட்மி பேடோட அதோட 1000 ரூபா கம்மியா இருக்கு. 24000 வந்து 8/128, 8/2 வந்து 26000 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 1000 ரூபாய் கம்மி. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான். இது ஒன் பிளஸ்ல என்ன இருக்கு? ஒன் பிளஸ் பேட் கோ இருக்கு, 20000 ரூபாய்க்கு கன்னா இருக்கும். G99 4 ஸ்பீக்கர்ஸ், டால்பி செட்டப், காலிங் கேப்பபிலிட்டி இருக்குதுல. இல்ல, G99 நீ சொல்லும்போது தான் உனக்கு ஒரு டவுட் வந்தது இல்ல. ஐயோ சொல்லலாமா? சரி பரவாயில்ல. G99 எவ்வளவு காலிங் கேப்பபிலிட்டி? 20000 அதான். இதுவும் 20000 அதுவும் 20000. இது 5GB ல. ஓ, இது 8GB. அது 4G ல. இது வந்து அதான் 5G கிடையாது. இது 5G அப்புறம் 8GB இல்ல. 5G வச்சு என்ன பண்ண போறீங்க? இதுல காலிங் கேப்பபிலிட்டிஸே இல்ல. தெரியலையே. அதுல இல்லையா இருக்கா இல்லையான்னு தெரியல. மென்ஷன் பண்ணல இல்ல. காலிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அவங்க யூஐயே காட்ட மாட்டேங்கிறாங்களே. அவங்களோட ப்ரோமோ இதுலயே வந்து ஒரு வால்பேப்பர் வச்சிருக்காங்களே. போக்கோ ஆளுகிட்ட கேட்டா அவங்களே சொல்லுவானுங்க, நாங்க பார்த்துட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு. இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கா? யாராவது வீடியோ போட்டுருப்பாங்க, போய் பார்த்து காலிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகே ரைட். அடுத்த நியூஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அடுத்த கமெண்ட்ஸ். அது பாரு, இதா வெர்ஷன் 2.0 வேணாங்க. இது சாக அடிக்கிறான். சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு. இது சர்ப்ரைஸா? ஆல்ரெடி சொல்லியாச்சு என்ன வரப்போகுதுன்னு, என்ன ஆர்டர்ல வரப்போகுதுன்னு. அப்ப எப்பங்க சொன்னீங்க இதெல்லாம்? நீ தூங்குற நேரத்துல தான். என்னங்க? ஓகே சரி, ஓகே, வா சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆடியன்ஸ். உனக்கு தானே சர்ப்ரைஸ், அவங்களுக்கு இல்ல. சரி, ஓகே. கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட்? சக்திவேல் அப்படின்றவர் அமைச்சிருக்காரு. iQOO Z9 டர்போ இந்தியாவில் லான்ச் ஆகுமா? எப்போ லான்ச் ஆகும்? அண்டர் 30Kக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? Z9 டர்போ வெயிட் பண்ணலாமா, இல்லை கேமிங்க்கு GT60 வாங்கிடலாமா? சைனாவில் உள்ள அதே ஸ்பெக்ஸில் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இப்போ சொல்லுவாங்க உடனே செகண்ட்ஸில் ஒரு PC வாங்கிருக்கேன், கேம் நல்லா ஆடலாம். சமையா செம்மங்க. ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னா வருதா இல்லையா? அது எங்க வருது? என்னடா வச்சா அது வருமா? ஃபர்ஸ்ட் சும்மா நம்ம பாட்டுக்கு ஒன்று சொல்ல முடியுமா? சைனால இருக்குன்னா எங்க சொல்றது? Gen 3 வச்சிருக்கு. அது வந்து இத கம்பேர் பண்ணும்போது பெட்டர். GT60 சைனால நல்ல பிரைசிங் தான் இருக்கு. GT60யோட கம்பேரிட்டிவ் இந்த காம்படிஷனுக்கு போகுது. ஆனா இந்தியாவுக்கு அதே பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்களா? முதல்ல லான்ச் ஆகுமா? நம்மளால அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல மொபைல் அப்படின்னா அது இந்தியால லான்ச் ஆகுது. ஒரு சைனாவோட நெட் இந்தியால லான்ச் ஆனாலும் 30,000 ரூபாய் கீழே ஆனாலும் இப்ப இருக்கிற ஒரே ப்ராசஸர்ல தான் வரும். இருக்கிற ஒரே போன் 8s Gen 3 வச்சு இதுதான் போக்கோ தான் 30,000 ரூபாய்க்குள்ள மாஸ் பண்றான். ஆனா அது கேமிங்க்கு தெரியல, அது ஹீட் வாட்ஸ் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, செக் பண்ணுவோம். ஹீட் ஆவலையா கேம் ஆடும்போது? அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஹீட்டிங்கே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. அது என்னன்னு செக் பண்ணுவோம் நம்ம, அவ்வளவுதான். ஃபோரே தான் ஃபிக்ஸ்ங்கறான்.
நிஜமாவே டிஃப்ரெண்டா இருந்தது. பார்க்கலாம். போக்கோ எப்பயுமே மதர் போர்டை பாயில் பண்ணி பாய்லரா வேலை செய்யக்கூடிய ஒரே பிராண்ட். அவங்களே இப்போ என்னடான்னா இப்படி தர லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்க. பார்ப்போம். சரி, ஆனா GT60ங்கிறது கம்ப்ளீட்டா வேறையாச்சே. இது ரியல்மி வந்து எப்படி நம்ம அது கூட கம்பேர் பண்றது? ஐக்கூவோட. ஆமா, ஐக்கூல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 30,000 ரூபாய் ஆஃபர் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Neo 9 Pro வந்து மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த சேல்ல வந்துடும், தீபாவளி சேல்ல. அதுக்கப்புறம் என்னத்துக்கு இது அப்படிதான் நமக்கு தோணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். ரைட்டு. இப்போ அடுத்த நியூஸ் இன்ஃபினிக்ஸ் Note 40 Pro, Note 40 Pro Plus இன்ஃபினிக்ஸ்ரா ரேசிங் எடிஷன். அங்க பாரு, தெரியுமா? BMW ஓட சப் கம்பெனியா போடு. BMW டிசைன் வர்க்ஸ், BMW குரூப் கம்பெனி. ஐக்கூல தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பாத்துர்க்கேன் அதுக்கு முன்னாடி. இப்போ இவங்கல பாக்குறேன் பெருசா ஒண்ணும் இல்ல, அதே டிசைன், வால்பேப்பர் அந்த டிசைன். அங்க ரியர் பாரு, ரியர் டோரை பாரு, பேக் டோர். நீங்க பாரு, நத்திங்ல எதுவும் இல்லங்கிறதுக்கு சும்மா அப்படி மறைக்காத. அங்க பாரு, நீ முதல்ல. நான் நத்திங் எல்லாம் தலை முழுகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்னோட கம்பெனி பிக்சல். இப்போ பேசுங்கடா. இல்ல எஸ்கேப் கம்பெனி தான் மாறுவேன். ஒரு கம்பெனி அந்த மாதிரி இருக்குடா. மர்டர் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியா முடிச்சு விட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த வேலை இருக்கும். ஆனா இனிமே இது முடியறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல. LG செத்து போச்சு, சோனி செத்து போச்சு, LG செத்து போச்சு. இப்போ OnePlus வந்து கால் பேயே இல்ல, எடுத்துட்டு கிடக்குது நத்திங்ல. இப்போ நத்திங் தெரியல, CM இப்போ வந்து செத்த கம்பெனிக்கு உயிர் கொடுக்க வந்திருக்கேன். அதுதான் பிக்சல் 9. இது எங்க செத்து போச்சு? நீ வந்து கொல்ல வந்திருக்க. நான் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இப்ப போராடணுங்க. பிக்சலை காப்பாத்துற பொறுப்பு என்கிட்ட வந்திருக்கு போல. F1 ரேசிங் லோகோ இருக்கு தெரியுமா? இந்த இதுல மாடர்ன் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணி பிரீமியம் கிளாசி கிளாஸ் ஃபினிஷ் இருக்கு. லெஜெண்டரி ட்ரைக்கல இன்ஸ்பயர்ட் பை BMW இவன் இல்ல, ஐக்கூ இல்ல. அதான் சொல்றேன், ஐக்கூக்கு அப்புறம் வந்து இப்போ இவங்க தான் டபுள் டைமிங் பண்றான் BMW. இல்ல ஆனா இப்போ ஐக்கூவே BMW லுக் எதுமே இல்லாம ரொம்ப இதுவா போயிட்டாங்க. சாதாரண லுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு இயர் கான்ட்ராக்ட்ல முடிச்சிருப்பாங்க. சரி, ஆனா இது என்ன பெசல்ஸ் எல்லாம் மினிமலா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. சோ ரெண்டு மாடல் இருக்கு. எவனோ ஒருத்தன் ஏதோ போட்டுருந்தான்டா, இஃப் யூ வாண்ட் சம்திங் ஃப்ரம் நத்திங் அப்படின்ற மாதிரி போட்டு. ஏன்னா நத்திங் ஃபோன் எதுவும் டச்சே ஒர்க் ஆகாம இருந்தது. அதான் ட்விட்டர்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அப்படியா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு கமெண்ட் வேற. யோ, டச்சே ஒர்க் ஆகலையா, நான் எங்க சுவிட்ச் ஆஃப் பண்றது அப்படின்னு இருந்தான். சரி, ஒருவேளை பவர் பட்டன் வால்யூம் அப்போ பிடிச்சி அழுத்தாம அந்த பையன் உட்காந்து என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க. டெக்னோ அதை கோட்டை ட்வீட் பண்ணி வச்சிருக்கான். டெக்னோ நத்திங்க ட்ரை பண்ணீங்கன்னா இப்படிதான். ஆமா, அவன் நிறைய பண்றான் இப்பெல்லாம். இந்த டெக்னோ அதுக்கு கீழே ஒருத்தன் வந்துட்டு, டெக்னோ நத்திங்ல யாரும் தெரியுமா, என்ன உன் பேரே பல பேருக்கு தெரியாது அப்படின்னு போட்டுருந்தானே. அது கீழே ஒருத்தன் வந்துட்டு, டிரான்சின் கம்பெனி நினைச்சா நத்திங் மாதிரி 10 கம்பெனி வாங்கட்டா, யாரா நீ முதல்ல அதை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு போட்டிருக்கான். எல்லாம் இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ் ஐட்டல பார்த்ததுமே டம்மி பயலுக போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய அதை குட்டி பிபிகே மாதிரி சுத்திட்டு பிபிகே. ஆமா. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோன்லயுமே ஸ்பெக்ஸ் அதே தான் இருக்கு. AMOLED ஸ்கிரீன், கர்வ்டு AMOLED ஸ்கிரீன் இருக்கு. ஓகே. சோ டிமென்சிட்டி 7020 இருக்கு. சோ நார்மல் 8GB RAM, இது வந்து 12GB RAM இருக்கு, 2GB ஸ்டோரேஜ். Android 14 இருக்கு. ரெண்டு மேஜர் அப்டேட், 3 இயர் செக்யூரிட்டி அப்டேட் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இல்ல இதெல்லாம் இவங்க கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அடே HMD ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. இல்ல இவங்க நல்லா வராங்க. ரேட்டிங்ஸ் இருக்கு. சோ வெயிட் வந்து கிளாஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா வெயிட் வந்து 196 கிராம், 190 கிராம் அவ்வளவுதான் இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா சார், இந்த லிஸ்ட்லயே டியூயல் ஸ்பீக்கர்ஸ் பை JBLங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஃபோன்ஸ்ல வந்து நம்ம இது பாக்குறது இல்லை JBL எவ்வளவா. கரெக்ட் தான். ஸோ அதை தவிர ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃபரோட சேர்த்து, பேங்க் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட சேர்த்து 16,000 போட்டிருக்கு. வந்து 16,000க்கு வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங். இன்ஃபினிக்ஸ் அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நினைக்கிறேன். அவங்க 18,999 அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க. என்ன வச்சா எப்படி இருந்தாலும் அண்டர் 20K வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம என்னென்னமோ இவங்க எல்லாத்துலயும் வயர்லெஸ் சார்ஜிங். இப்போதான் நாங்க வந்து வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாத்துக்கும் கொண்டு வரோம், மேக்ஸ் சேஃப் அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. ஆமா, இவங்களுக்கு வேற நேம் வரும்ல, மேக்ஸ் சேஃப் மாதிரியே ஒரு நேம் வரும். அது போட்டுருக்கீங்க, மேக் சார்ஜ். மேக் சார்ஜ் போடுங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம் நாங்களா? இப்போ நாங்க அடுத்து 10க்கு வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். CMF பிக்சல் 10க்கு வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத CMF 10 ன்னு நினைச்சேன். சரி வாங்க. இனிமேல்லாம் இந்த மாதிரி சின்ன கம்பெனியோட எங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த மாதிரி சின்ன கம்பெனியா? டெக்னோ மாதிரி சின்ன கம்பெனியோடலாம் எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. யார் CMF? எங்க இல்லடா, டேய் நீ கரெக்ட்டா பேரை சொல்லிடுறா. ஏன்னா எந்த கம்பெனில எனக்கு புரிய மாட்டேங்குது. கூகுள் பிக்சல் சர்ச் இன்ஜினே எங்க கையில தான் இப்போ.
புரியுதா? ஆகஸ்ட் மாசம் Correct ஆ- பிக்சல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 2024 கரெக்டா ட்ராக் பண்ணி சர்ச் அனுப்புவோம். இப்ப எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்களா? இன்னும் 2 மாசத்துல பிக்சலை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை, கோடு விழுதுங்கிறாங்க, அப்டேட் வரல, பூட் லூப்லயே இருக்கு, பிரேக் ஆயிடுச்சுங்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் இத்தனை நாள் வந்ததே இல்லைங்க. போனே கேவலமா இருந்தாலும் கூட உயிரோட சுத்திட்டு இருந்தது, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னா உடனே இந்த ஸ்கிரீன்ஷாட் ட்ரெண்ட் நாளைக்கே ஒரு கமெண்ட் வரும். சுந்தர் பிச்சை நேரம் இங்க வந்துருவாரு, பிரைவேட் ஜெட் லைட் எடுத்துட்டு நேரம் இங்க வந்துருவாரு, ஹெலிகாப்டர்ல வந்து இந்த மோரத்துல இருக்க பேர் அந்த மாட்டு கொட்டாயில இறங்கிடுவாரு, இறங்கி நேரம் வந்துருவாரு. சாமி நீ இனிமே அதெல்லாம் சப்போர்ட்டே பண்ண வேணாம் ஐயா, நாங்க சப்போர்ட்டே இல்லாம அந்தரத்திலேயே கூட தொங்கிக்கிறோம், ஆனா உன் சப்போர்ட் வேணாம் அப்படின்றவாரு. டெரரா இருக்கு. பாருங்க, இனிமேல இருந்து ஷேர் மார்க்கெட்டை மட்டும் பாருங்க கூகுள்ல. அப்படியே கவுந்து கிடக்கும். சரி, அடுத்து சந்தோஷ்குமார் என்ன சொன்னாரு? இதே தான் சொல்லியிருக்காரு. S21 ஸ்னாப் டிராகன் வேரியன்ட் வச்சிருக்காராம். S21 பிளஸ் கீழே போட்டு பேக் பேனல் வந்து டுமில் ஆயிடுச்சான். Oh my god. அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர்லயும் அதுக்கு இல்லையா, ரிச்சி ஸ்ட்ரீட்லயும் இல்லையா பேக் பேனல், வெறும் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குன்னாங்களாம். ஏன் இந்த அன்அவைலபிலிட்டி ஆஃப் பார்ட்ஸ் இது 2-3 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஏன்னா 7 இயர்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே தான் அவங்க வந்து விழிப்போட இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா ரீசைக்கிள்டா கிடைக்கும். ஆல்ரெடி யாருக்காவது உடஞ்சு போன போன் அதெல்லாம் எடுத்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அந்த பேக் பேனல் மட்டும் கழட்டி வச்சிருப்பாங்க, அது மாதிரி கிடைக்கும். ஆனா S21 பிளஸ்க்கு ஏன் கிடைக்கலன்னும் போது, எப்பயுமே பிளஸ் வந்து இருக்கிறதுலே கம்மி ப்ரொடக்ஷன் வேற, பிளஸ் யாரும் வாங்குறது இல்லைன்ற கேட்டகரிக்குள்ள ஸ்னாப் டிராகன் S21 பிளஸ், அது எக்ஸினாஸா இருந்தாலும் S21 பிளஸ் நிலைமை இதுதான் வச்சுக்கோங்க. ஆனா S21 உங்களுக்கு கிடைச்சிருக்கும், S21 அல்ட்ரானாலும் கிடைச்சிருக்கும் பார்ட்ஸ். இப்போ கூட நம்ம காமேஷ் ப்ரோலாம் பாரு, சார்ஜிங் போர்ட் மாத்துறாரு, அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் போய் மாத்திட்டு வராரு. இதுல S21 அல்ட்ரா எக்ஸினாஸுக்கு இன்னும் உடச்சிக்கிட்டே இருக்காரா? ஜாலியா என்னெல்லாம் போர் அடி இதை போய் மாத்திட்டு வருவாரு. ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த பிளஸ் வேரியன்ட்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. S23 பிளஸ் வாங்கலாமா ப்ரோ? ஆனா ஸ்டாக் இல்ல ப்ரோ. இப்படிதான் இருக்கு, எல்லாரும் இந்த பிளஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. அது கிடைக்க மாட்டேங்குது, சேல்ஸ் ஆக வேணாம் உங்களுக்கு. ஆமா, பிளஸ் வாங்குறவங்க இப்ப அல்ட்ரா வாங்குவாங்கல. அதேதான். அப்படி இப்ப இந்த ஆஃபர்ல 75,000 வரைக்கும் அல்ட்ரா வந்துருச்சு, அப்புறம் அவன் பிளஸ்க்கு போவான். அதனால மேக்ஸிமம் வந்து பிளஸ் அது வந்து தண்ணி தெளிச்சு விட்ட ஒரு பாப்பா பாவம். ஆமா, ஸோ அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. என்ன கேட்டா நான் எப்பயுமே என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த மாதிரி ஃபோன்ஸ்க்கு ஃப்ரண்ட் மட்டும் மாத்திட்டு பேக்ல ஸ்கின் ஓட்டிட்டு சொல்லுவேன். ஸ்கின் ஓட்டிட்டு எஸ்கேப் ஆயிடணும், அவ்வளவுதான். அந்த கிராக்லாம் ஸ்கின் ஓட்டினா எல்லாமே தெரிய போறது இல்ல, அப்படியே யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ பிக்சல் அந்த மாதிரி ஆயிடுமா? ப்ரோ எக்ஸல் அப்படின்ட்டு 2 இருக்கு, ரெண்டுத்துலயும் ஒரே ஸ்பெக்ஸ் தான் இருக்கு, வெறும் சைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இல்ல எல்லாருக்கும் சர்வீஸ் கிடைக்கும். 7 சொல்லிக்க விரும்புறாங்க. 7 வருஷம். ஆமா, 7 வருஷத்துக்கு கிடைக்கும். சரி, ஆனா அவங்க பண்ணிதான் ஆகணும். 7 வருஷத்துக்கு பார்ட்ஸ் கூட கிடைக்கலன்னா பிரச்சனை தான். அது வரைக்கும் இல்லாம போன வருஷமாவது ஃபீச்சர் டிராப்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் பார்த்தோன்னா மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு அழுத்தி வேற சொன்னாங்க. பார்ப்போம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம் நாங்கள். ஆமாம், எத்தனை பிராண்டுக்கு தான் பேசுவான். சரி, அது அடுத்து ஐஃபோன் 16 சீரிஸோட ஃபுல் கேமரா ஸ்பெக்ஸ், கேப்சர் பட்டன் டீடைல்ஸ் இதெல்லாம் லீக் ஆயிருக்கு. ஆமா சார், என்னடா ஆக்ஷன் பட்டன் வந்தது, அடுத்து இப்போ கேப்சர் பட்டன் வந்திருக்கு, அடுத்த வருஷம் என்ன வரும், டெலீட் பட்டன் வருமா? கேப்சர் பட்டன் தொக்கா வரும். சோ இப்போ கேப்சர் பட்டன் சோனி மாதிரியா? ஆமாடா, தனியா ஷட்டர் பட்டன். சோ பிரைமரி கேமரா வந்து நான் ஃபோன் 3ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானோ. ஐயோ, அவன் வேற நீ வாடா வருஷம் ஞாபகம் இல்லையா? தெரியும்டா, அந்த 2ல நம்ம எப்பயோ பார்த்துட்டு அப்பயே நான் வந்து ஷட்டர் பட்டனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஐஃபோன் 16ல 48 MP மெயின் கேமரா, ஸோ 2x ஆப்டிகல் ஜூம் தான் இருக்கு. அது தவிர செகண்டரி அல்ட்ரா வைட் வந்து இந்த 0.5x அந்த அல்ட்ரா வைடு இருக்கு. இம்ப்ரூவ் f2.2 அப்பர்ச்சர். ஸோ போனதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவிர வந்து இம்ப்ரூவ்டு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் நான் ப்ரோ மாடல்ஸ் வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அல்ட்ரா வைட்ல கிடைக்கும் அப்படின்ட்டு. அல்ட்ரா வைட்ல மேக்ரோ வேணாம் மிஸ்டர் கூக், வேணாம். நீங்க தயவு செய்து ஒரு 2x மேக்ரோ 3x மேக்ரோ கொடுங்க. 2x போர்ட்ரேட் அந்த 2x அந்த ஜூம் இருக்கு, அவ்வளவுதான். அது அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த அல்ட்ரா வைட் மேக்ரோ வந்து என்ன ஆகுதுன்னா பூச்சி மூஞ்சில எச்ச துப்பிடுதுங்க. என்ன அவன் கிட்ட வந்துட்டு இருக்க அப்படிங்குது, இவ்வளவு கிட்ட வர நீ, அதான் கடுப்பா இருக்கு. பூச்சி ஹராஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் ஐஃபோன் 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸில் வந்து அதே மாதிரி அல்ட்ரா வைடை தவிர டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும். இப்போ வந்து 48 MP மெயின் கேமரா, f1.78 அப்பர்ச்சரு, 2x ஜூம் இருக்கும், அதுக்கப்புறம் 5x டெலிஃபோட்டோ இருக்கும். ஸோ 3xலேருந்து வந்து இப்போ 5x வந்து 15 ப்ரோ இதில் இருந்தது வந்து இப்போ ப்ரோவில் வந்து இது இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஷட்டர் பட்டன் வேற தெரியுது அந்த ரெண்டர்ல, அதான் இந்த லீக்ட் இமேஜஸ்ல ஷட்டர் பட்டன். அல்ட்ரா வைட் வந்து இந்த வாட்டி 48 MP இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் ஒரு 48 MP அல்ட்ரா வைட் கேமரா அப்படின்னு போட்டுருக்கு. என்னடா மறுபடியும் ஐஃபோன் 12 நோக்கி போயிட்டு இருக்கு. மைக்ரான் பிக்சல் சைஸ் வந்து 0.7 மைக்ரான் பிக்சல் சைஸ் ஃபுல் ரெசல்யூஷன் அப்படின்னு போட்டுருக்கு. குவாட் பிக்சல் மோட் வந்து 1.4 மைக்ரான் பிக்சல் சைஸ். ஸோ 48 MP ப்ரோ ரா இமேஜஸ் கூட எடுக்கும் போஸ்ட் ப்ராசஸிங்க்கு அப்படின்னு போட்டுருக்கு.
கிளாசிக். ஸோ புது கேமரா ஃபீச்சர்ஸு. ம். ஸோ ஜேபெக் எக்ஸல் அப்படின்ட்டு ஒரு தனி ஒரு மோடு இருக்குமா. ஸோ ஆல்ரெடி வந்து ஹெச்ஏஎஃப், ஜேபிஜி, ஹெச்ஏஎஃப் மேக்ஸ், ப்ரோ மேக்ஸ், அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து தனியாக எக்ஸல், ஜேபிஜி எக்ஸல்னு வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஃபோன் மாதிரி அவங்களும் எக்ஸ்டென்ஷனை இது பண்ணிக்கிட்டே போகிறானுங்க. 3K வீடியோ ரெக்கார்டிங்கும் இருக்கும். ஸோ 120 FPSல டால்பி விஷனில் 3K வீடியோ ரெக்கார்டிங் வந்து நீங்கள் எடுக்கலாம். குட். பரவாயில்ல. இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆப்பிள் ஈவெண்ட்லேயே சொல்ல மாட்டாங்க. இது எப்படி வெளில வந்துச்சு? எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் இது பண்ணுறவங்க, எங்கேயாவது சாஃப்ட்வேர் ராம் ஏதாவது லீக் ஆகிருக்கும், காசு கொடுத்துருப்பானுங்க, சொல்லியிருப்பானுங்க. எங்கேயாவது என்னடே அவ்வளோ சீப்பாடா ஆப்பிள் எம்ப்ளாயிஸு, வேலை போயிடும்டா. இன்ஃப்ளேஷன் அதிகம் யூஎஸ்ல, அதனால. ஸோ கேமரா ஸ்பெசிஃபிக் இந்த கேப்சர் பட்டன் வந்து மோஸ்ட்லி கஸ்டமைஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கேமரா ஸ்பெசிஃபிக் ஆப்ஸில் தான் வந்து இந்த கேப்சர் பட்டன் பார்த்தியா? லண்டன்ல போயிட்டு எங்க ஆளுங்க கிட்ட கொடுங்க, கம்பெனியே உங்க பேர்ல எழுதி வச்சிருவாங்க 100 ரூபாய். லண்டன்ல கூகுள் கம்பெனில இல்லடா. லண்டன் இல்ல, பழைய என்னோட எக்ஸ் கம்பெனி சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்படியே இரு, நீ கடைசி வரைக்கும் வராத, நொக்கம் வந்துடாது. தண்ட கருமத்துக்கு இப்போ எதுக்கு வந்து இப்போ நானும் அதான் யோசிக்கிறேன். லண்டன்ல கூகுளுக்கு எதுக்கு லண்டன்? சொன்ன லண்டன்ல இல்லன்னு. என்னது சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் தான் குளோபல் இருக்கு. குளோபல் கம்பெனிங்க எங்களுது. சரி, ஏதாவது உருட்டாத, ஏதோ வாய் தவறி சுடான்லயே நாங்க வச்சிருக்கோம் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ். வாய் தவறி உளறிட்ட, இப்போ கஷ்டப்பட்டு உருட்டிட்டு இருக்காது. அடுத்த கமெண்ட்டுக்கு போ. நீ வா வச்சா, நீ சுடான், சொமாலியா, ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே எல்லா இடத்துலயும் இருக்கு. நீ கிரிக்கெட் டீம் பத்தி பேசாத, நீ வாடா. இப்போ கேப்சர் பட்டன்ல வந்து ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் ஹாஃப் பிரஸ் அந்த இதுல இருக்கு, சோனி அதான் 2 ஸ்டெப் ஷட்டர். ஸோ ஃபோக்கஸ் லாக் பண்றதுக்கு வந்து ஒரு இது, அதுக்கப்புறம் கேப்சர் பண்றதுக்கு ஒரு இது. ஃபோக்கஸ் ஆகலன்னா ஆயிட்டே இருக்குமா பட்டன்? ஃபோக்கஸ் கிளிக் ஆகிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் ஐஐட ஃபோக்கஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவோம். அதெல்லாம் சோனி, அதெல்லாம் இவங்க கொண்டாந்தாங்கன்னா அவ்வளோதான், ஐஷிப் ஆக்கி விட்டுருவோம் அப்புறம். கரெக்ட் தான். ஐயே ஒரு கம்பெனி கொண்டு வந்துருக்கு. சரி, ஓகே. அடுத்து கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்துரு கலை ரெட்மி நோட் 5 ப்ரோ 6 வருஷமா யூஸ் பண்ணியிருந்தாராம். இப்போ வந்து ஃபிசிக்கலி டேமேஜ் தான், சாக போகுதான். ஸோ 20K பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஃபோன் வேணும், கேமிங் இல்லை, மல்டிமீடியா கன்செப்ஷன் தான், கேமரா நல்லா இருக்கணும், இன்க்ளூடிங் ஃப்ரண்ட் கேமரா, 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவேன், தீபாவளிக்கு வாங்க போகிறேன். ப்ளீஸ் சஜஸ்ட் இஃப் பாசிபிள் வித் ஹெட்ஃபோன் ஜாக். சரி, உனக்கு என்ன தெரியும் இந்த கமெண்ட் எடுத்திருப்ப? ஏன் இதுக்கு என்ன பதில் இருக்கு? நீயே சொல்லு, எடுத்தல நீயே சொல்லுவா. இட்ஸ் a complicated question. இது எல்லாரும் தான் சொல்லுவாங்க, அசிங்கமா நான் தான் சொல்லுவேன். அந்த ஐக்கூல ஒரு இது இருந்தது, அது என்னது ஐக்கூல Z9 இருக்கு. அது எவ்வளோ? 3.5 mm ஜாக் கேக்குறாரு. வா நீ விஷயத்துக்கு வா. நீ 3.5 mm ஆடியோ ஜாக். மை காட். என்ன CMF சொல்லுவியா? ட்ரில் போட்டு கொடுத்துரு. இல்லையே, சின்ன பசங்க அவங்க 3.5 mm ஆடியோ ஜாக்லாம் வச்சிருக்க மாட்டானுங்க. கூகுள் பிக்சல் அதுவும் 20K கூட. இங்க பாரு, உருட்டிட்டு இருக்க விஷயத்துக்கு வா. நீ முதல்ல இந்த கமெண்ட் நீ எடுத்துருக்க இல்லையா? ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குன்னாரு. HMD எப்படி இருக்கு? HMD எப்படி இருக்கு? ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குங்கிறதுக்காக 5 வருஷம் யூஸ் பண்ண போறேன்னு ஒரு மனுஷன் சொல்லிருக்கான். HMD நம்பி நான் அப்படி சொல்லுவேன். கரெக்ட் தான். வா நீ வா, விஷயம் கிடையாது. சரி, உங்க பிராண்ட் இருக்கா? தெரியாது. எப்படி கெஞ்சலாம் பாருங்க. ஐயா உங்க பிராண்ட்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. ஏதாவது இருக்கா சார்? இருக்கு, அவங்க பிராண்ட்ல இருக்கு. ஆனா இப்ப அவனே என்ன யோசிப்பான், 5 வருஷம் யோசிக்கிறான். பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. சோ 5 வருஷம், சரி 5 வருஷம் சொல்லு. எந்த ஃபோன் 5 வருஷம் நீ அட்ரஸ்ல இருந்து எல்லாம் கொடுத்துறாங்க. உங்க ஃபோன் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு பிரச்சனையாச்சுனாலும் விக்கி கிட்ட கேஸ் போட்டு நீங்க வாங்கிக்கோங்க. என்னனாலும் நாட் CE4. என்னது டேய் 20000 ரூபாய் கேட்டுட்டு இருக்காரு CE4க்கு போற. அதான் தீபாவளி சேல் கார்டு அப்படி இப்படின்னு போட்டா 20000 ரூபாய்க்கு வரும். ஓகே, உங்க ஜிபே நம்பர் இந்த கமெண்ட் கீழ போட்டுருங்க. இவன் ஒரு 3000 ரூபாய் அனுப்பி விட்டுருவான். 20000 ரூபாய் கீழ வந்துரும். என்ன CE4? ஓகே, நீங்க சொல்லுங்கடா. 20000 ரூபாய் கீழ எங்க இருக்கு நாட்டு CE4? 3D தான் வந்து விக்கணும் திரும்பியும். வச்சா 3 பேங்க் ஆஃபர் போட்டாலே 23000 அவ்வளவுதான் வருது. 3000 ரூபாய் இப்ப பிரைஸ் கட் ஆனா மட்டும் தான் 20000க்கு. அதெல்லாம் இப்ப பண்ணுவாங்களான்னு கேட்டேன்னா இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. தீபாவளி 3000 ரூபாய் பிரைஸ் கட்டாங்க அந்த போன். 3000 ரூபாய் பிரைஸ் கட்டு, ஒரு 2000 ரூபாய் பேங்க் ஆஃபர். சரி, ஏதாவது சொல்லி விடுங்க. இல்ல CE4 லைட் சும்மாவே விக்காது. M35 இருக்கு 20000. ஆனா 3.5 mm ஜாக் தான் பிரச்சனை. என்ன வச்சா அந்த இஃப் பாசிபிள் தான் சொல்லிருக்காரு சார். அது விட்டுறலாம். M35 சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். இவர் கேட்டதுக்கு வந்து M35 சொல்லலாம், Redmi 13 5G சொல்லலாம், அப்புறம் HMD போனையும் சொல்லலாம், CMF சொல்லலாம், iQOO Z9S இப்போ வந்திருக்கு அதை சொல்லலாம், iQOO Z9 இருக்கு, Z9X இருக்கு. இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போலாம். 5 வருஷத்துக்கு வேலை செய்யுமானா நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அது கரெக்ட் தான். அடுத்த 5 வருஷம் நான் யூஸ் பண்ண போறேன்னு அவரோட விஷன் நல்லா தான் இருக்கு. அதுக்கு எந்த போன் உழைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியலையே. கரெக்ட் தான். அதுதான் ப்ரோ. அப்ப இந்த 4 ஆப்ஷன் தானே கொடுத்தோம். இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கு. எதனால வாங்கி ஒரு மல்டிமீடியா நல்ல ஜாலி தான். இல்ல மல்டிமீடியாங்கறனால அவருக்கு பிரச்சனை இல்ல. M35 இருக்கு, Z9S-ம் கர்வ்டு டிஸ்ப்ளேயோட நல்லா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு போலாம். ஆனா 5 வருஷம் மட்டும் தான் எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் என்னால பதில் சொல்ல முடியல. ஓகே, அந்த 5 வருஷம் எங்க வச்சா பத்தி எனக்கு ஆப்பு அப்படின மாதிரி இருக்கு.
அடுத்தது இன்ஸ்டாகிராம் 30 செகண்ட் மியூசிக் வந்து உங்கள் ப்ரொஃபைல்லே வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தீம் சாங் இருக்கா, உங்களுக்கு ஃபேவரட் சாங் ஏதாவது இருக்கா, உங்கள் ப்ரொஃபைல்லே வந்து அந்த மியூசிக் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாமா நமக்கு ப்ரொஃபைல் சாங்க போனர் நான் தமிழுக்கு அதை வச்சிடலாம். இப்போ இது எப்படி ஆட் பண்ணோம்னா உங்கள் ப்ரொஃபைல் போயிட்டு ஸோ எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு ஆட் மியூசிக் டு ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் சாங் ஃபார் யூ செக்ஷன் அப்படின்னு இருக்கு, அங்கே போய் இது பண்ணிக்கலாம். இல்லை வேற ஏதாவது நல்ல சாங் இருந்துச்சுன்னா அது எங்கடா வருது எடிட் ப்ரொஃபைல் இங்கே இருக்கு. எடிட் ப்ரொஃபைல்ல போய் ஆட் மியூசிக் டு ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருமா, ரோலிங் அவுட்னு போட்டிருக்காங்க. சீக்கிரம் இது இருக்குடா அவனோட ஆட் மியூசிக் டு ப்ரொஃபைல். ஸோ இப்போ ஏதாவது சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்கோ இந்த சாங்கை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா 30 செகண்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் யாராவது வந்து விசிட் அனிமல் சவுண்ட் ட்ராக் இருக்கு. அனிமல் சவுண்ட் ட்ராக் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கு. ஏதாவது நல்ல சாங்கா சொல்லுங்கப்பா, ப்ரொஃபைல் சாங்கா வச்சுப்போம். உங்களுக்கு அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மிலிட்டரி சாங் உரி அப்படி இல்ல அப்படின்னா இனிமே நீ இந்த மாதிரி பேசிக்கினே இருந்தனா உன்னதான் உரிச்சு தூக்கி போடணும். உங்களோட ப்ரொஃபைலுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிம்பா 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 சரி வா நீ. அவ்வளவுதான் இன்ஸ்டாகிராம் நியூஸ் செமையா இருக்கு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்டா வாட்ஸ். ஓகேயா, அடுத்தது என்னன்னா அப்படியே எங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன். என்னன்னா நம்ம பிக்சல் 9 ஆல்ரெடி வாட்சன் வெரி ஹாப்பி. பார்க்க போனா இதுல இருக்கிற ஒரே பிரச்சனை எனக்கு வந்து பிரைஸ் ஒண்ணு. மேக்ரோங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த கரடியே காரி துப்புன மொமெண்டாலாம் இருக்குது என் வாழ்க்கையில. நான் எங்கிட்டு போவேன். ஆனா கேமரா வேற லெவல் வச்சு நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அதனாலதான் எதை கேட்டாலும் வேற ஒரு குறுக்கு வந்துடும். ரொம்ப டார்ச்சரா இருக்குங்க. போட்டு தள்ளுறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. ரொம்ப பண்றான். ஓகே சொல்லுங்க, எங்க பெருமையை பேசுங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் எங்க பெருமையை பேசுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜாலியா பேசுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். ஐயோ இறைவா, எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் ஒருத்தன் தான் பிரச்சனையா இருக்கிறான். இவனை எப்படியா முடிச்சு விடுங்க ஐயா. அப்படிதான். ஓகே, ரெக்கார்ட் ஆடியோ என்டையர் ஸ்கிரீன் ஷோ டச்சஸ். அவ்வளவுதான். எப்படி ஸ்மூத்தா இருக்கா? ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வேணாம் நீங்க பேசுவீங்க. சரி ஓகே. ஆக்சுவலா வந்து போன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதிசயமான விஷயம் என்னன்னா வார்ம் ஆகுறதே இல்ல. கேமரா ஓபன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லாட்டி ஓரளவுக்கு கேம்ஸ் நம்ம கிளாஷ் எல்லாம் வர திரும்ப ஆட ஆரம்பிச்சிருக்கோமா, அதெல்லாம் வந்து மொபைல் டேட்டாலே விளையாண்டாலும் அந்த முன்ன மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இல்லடா வச்சா. சூப்பரா இருக்கு. பேட்டரி பேக்கப்பும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. சம்திங் இஸ் ராங். ஆமா, கம்பெனில ஏதோ ப்ராப்ளம். நீ வந்துட்டல, இனிமே ஃபிக்ஸ் ஆயிடும். அதனால இப்போதைக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. பேட்டரிலாம் நான் வந்து 8 Pro யூஸ் பண்ணேனா, கொடுத்த ஃபீட்பேக் இப்போ எப்படி அதான் ரெஸ்பான்ஸ். நீ என்னைக்குடா 8 Pro யூஸ் பண்ண? பிக்சல் 8 Pro யூஸ் பண்ணல நானு. இல்ல யூஸ் பண்ணேன். ஐஸ்லாண்டுக்குலாம் அதான் எடுத்துட்டு போறது. நதிங் பண்றதா நான் க்ளீன் பண்ணிட்டு மாமா இருக்கும் அப்படினு எடுத்துட்டு போயிருப்பேன். இவன் சும்மாங்க இவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுல ஆக்சுவலா வந்து பார்த்தா பரத்தை வந்து இங்க உட்காந்துருக்கும் போது கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தோம் 5Xல. இன்டோர் லைட்டிங்க்கு இது எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு சூப்பரா இருக்கு. சூப்பரான போட்டோஸ் இதுல எடுக்கக்கூடிய போட்டோஸ், அப்புறம் போர்ட்ரைட் போட்டோஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வாட்ஸா, என்னன்னா ஏன் ப்ரோ இதுல வந்து போர்ட்ரைட் போட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் 5X கொடுக்கல, 5X தான் உங்களுக்கு ஹார்ட்வேரே இருக்கு, ஏன் 5X போர்ட்ரைட் கொடுக்கல, 3X கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 5Xல சும்மா போட்டோ எடுத்தாலே போர்ட்ரைட் மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு டெப்த் இருக்கு, நல்ல பெரிய சென்சார், நல்ல டெப்த் இருக்கு. எடுத்த போட்டோஸ் எல்லாமே ஓகே. எனக்கு மேக்ரோ மட்டும் தான் இந்த போன்ல பிடிக்கல, மற்ற எல்லாமே எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து ப்ராப்ளமாவே ஃபீல் ஆகல. சூப்பரா இருந்தது. கொஞ்சம் இதுல ஒர்க் பண்ணவங்க பேனோராமால கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த தடவை வந்து இந்த அல்காரிதம் மாத்திருக்காங்களா வச்சா, ஒரு மாதிரி அந்த நம்ம போட்டோஸ்பியர் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அதுல என்ன ஆகுதுன்னா ஸ்டிச்சிங்ல கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாரு, இந்த சவுரி எதுக்கு இங்க பெண்ட் ஆகி போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா இந்த அளவுக்கு டைனமிக் ரேஞ்ச் வந்து முன்ன ஹெச்டிஆர்ல இருக்காது. ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆக காரணம் என்னன்னா இந்த புது அல்காரிதம்னால தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோ லைட்டாக இருக்கட்டும், மற்ற மோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அல்டி, எதுலையுமே ப்ராப்ளமே இல்லை. எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், ஷட்டர் ஸ்பீடு எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஸோ மேக்ரோ சொதப்புது, பேட்டரி லைஃப் சூப்பரு. வீடியோகிராஃபின்னு வரும்போது விளாகிங்க்கு இந்த ஃபோன் யாராவது வாங்கினாங்கன்னா என்ஜாய் பண்ண போறாங்க, டவுட்டே இல்லை. என்ன ஒரே ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்கா வச்சு வீடியோ எடுக்கும்போது தான் கொஞ்சம் சொதப்புது. வீடியோ அதை ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு ஃப்ரண்ட் கேமரால எடுக்கலாம்னு பார்த்தா, ஆனால் ரியர் கேமரா ஓகே. ஆனால் அப்பயும் கூட என்ன தெரியுமா, உனக்கு பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு போயிடுது. அது என்னை விட்டுட்டு நீங்க நில்லு நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோக்கஸ் எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அதனால ஸ்டாட்டிக்கா ஜாஸ்தி, அதனால தான் ஸ்டாட்டிக்கா எடுக்கிறதுக்கு இது செட் ஆகல. பட் நீங்க ஒரு இடத்துல நடந்து போகும்போது விளாக் மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு குளோபலா இப்ப இருக்கிற போன்ஸ்லயே வரக்கூடிய அவுட்புட்ல கலர்ஸ் எல்லாமே வந்து இவ்வளவு ரிச்சா யாராலையும் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ சிவா. வேற ஐயோ இப்ப எனக்கு பயமா வேற இருக்கு. 5 நிமிஷம் இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இது எல்லாமே மாறிடுமா? இவன் வேற உள்ள வரேங்கிறான். நான் ஹம்பிளா ஃபீல் பண்றேன். என்னது humble? ஃபீட்பேக்ஸ் வச்சு தேங்க்யூ ஸோ மச். எங்களால எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுமோ இல்ல, அவ்வளவு work பண்றோம். நினைச்சிருப்பான் ஒரு வருஷமா நானும் திரும்ப டிவிடிக்கு வந்தேன், ஒரு நாள் கூட இந்த மனுஷன் நம்மள இப்படி சொல்ல மாட்டான், எப்பயுமே காய் தான் துப்போம். ஏன்னா நான் சூஸ் பண்ற பிராண்ட் எல்லாம் அப்படி. இப்ப பிக்சல் சொன்னனால என்ன ஆயிடுச்சு, எஸ்கேப் ஆயிட்டேன்டா. அப்படிதானே சுத்திட்டு இருக்கேன் நீ. இனிமேல் ஆட்டம், தனி ஆட்டம். அதான் எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் தனியா ஆடிட்டு இருக்கோம். இது எங்க போய் முடிய போதும். சரிங்க, மொத்தம் வந்து 1.25 லட்சங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய அப்படி தோணுது. 1.25 லட்சம் வந்து போனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு. மத்தபடி நீங்க வந்து கொடுக்கலாம். 80K மொபைல் அப்படி 80K 2 லட்சம் கொடுங்க நீங்க. 80K உங்களுக்கு பட்ஜெட், அது வரைக்கும் என்னால போக முடியும்னா வட்சன் ஆல்ரெடி பிக்சல் 9 யூஸ் பண்ணிட்டு அவன் என்ன சொன்னானா மேக்ரோவும் அதுல 2xல நல்லா இருக்கு. இதுல மேக்ரோ 2xல அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சோ வட்சன் வந்து 9ல சூப்பரா இருக்குன்னா போன வருஷமும் 8 ப்ரோவா 8 ஆன போது 8ல தான் மேக்ரோ நல்லா இருந்தது. ஸோ அதனால நீங்க வந்து அதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு தோணுது மேக்ரோ ஆஸ்பெக்ட்ல. ஓவராலா வந்து நிஜமாவே நல்ல போன் தான். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 7 வருஷம் அப்டேட்டுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பேஸ் வேரியன்ட் இப்போ 256 விற்கிறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன 256ல இருந்து 512க்கு போலான்னு பார்த்தா 15,000 கேட்கறாங்க. அது வந்து என்னால ஒத்துக்கவே முடியல, நியாயமற்ற செயலா இருக்கு. இந்த பையன் உள்ள போனா ஒரு 3 மாசத்துக்கு கழிச்சு 14,000 கம்மி பண்றேன். இல்லங்க இவன் சரியில்லை. நம்ம சரி அடுத்த நியூஸுக்கு போயிடலாம். நம்ம டெலிகிராம் சிஓ வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ்ல. அதுக்காக வந்து டெலிகிராம் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து EU லாஸ் வந்து நாங்கள் மதிக்கிறோம். ஸோ அதுதான் இவங்க அதனால வெளில எடுக்க போறது இல்லை. இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து டெலிகிராமில் வந்து இல்லீகல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சரியான இதுவே இல்லை, ஃபில்டரிங் இல்லை, இவங்க வந்து இது இல்லை, இது வந்து EUக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு அப்படின்ட்டு இது பண்ணி கரெக்டாக அவர் வந்து அசர்பைஜானா இங்கேருந்து வரும்போது எனக்கு ஒரு டவுட் ராட்ஸா, வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கடா நிறைய பேர். வாட்ஸ்அப்ல மதிக்கிறாங்களாமே. என்னது ஈயோட ஆமா, அவனுக்கு தான் ஃபைன் மேல ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்கானுங்களே, ஏதாவது ஒன்று கட்டுறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டுவாங்க அப்படின்றாங்க. இல்ல வாட்ஸ்அப்லயும் பார்த்தனா குரூப் கால் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கா, யார் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணி போய் போட முடியுதான். ஒரு 10 இடத்துல 10 முத்திர சந்தில் ஆள் நின்னுக்கிறாங்கடா. அட் டைம் வந்து குரூப் கால் போட்டுக்கிறானுங்க, போட்டுட்டு கேமராவும் ஆன் பண்ணிட்டு இப்படியே நின்னுக்கிறாங்க. எங்க வரான் எங்க போறான்லாம் ட்ரேஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து யாரும் ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? அது ஈயூல இந்த மாதிரிலாம் இருக்குமா? நம்ம நாட்டுல இப்படி நடக்குது. ஓ அத கரெக்ட்டுங்க. யூரோப்ல நடந்தாதான் உலக பிரச்சனை. ஆமா, யூரோப்ல லாஸ் வந்து மதிக்கல, லாஸ் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு தான் நம்மள்தெல்லாம் அப்படின்னு போட்டுறாங்க. கரெக்ட். ப்ளஸ் ஆல்ரெடி ஏதோ மில்லியனா கட்டிக்கிட்டு இருக்கான் ஃபேஸ்புக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து. ஐயோ ஸோ அதனால ஓனர் வந்து இதுக்காக ரெஸ்பான்சிபிள் கிடையாது. டெலிகிராமில் என்ன ஆனாலும் வந்து இப்போ ஓனர் தான் கேள்வி கேட்குறீங்க. இப்போ வந்து ஓனர் வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் கிடையாது என்ன இதுவானாலும். இது வந்து சுதந்திரத்துக்கு எதிரானது, இதுக்கு எதிரானது அப்படின்ட்டு சொல்லிட்டு பால்கோவாக்கு ஒரு துக்க செய்தி. என்னது பால்கோவா? பாவல் ப்ரோ, அதுதான் செல்லமா பால்கோவா அப்படின்னு. இப்ப எல்லாருக்கும் அதான் கேட்டிருக்கோம், எதுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வரைக்கும் போயிட்டு வரானே புரியல, இவன் எங்க போறான்னு யாருக்கும் புரியல, கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. மிஸ்டீரியஸா இருக்கணும். வேணாம் ரைட்டே. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். வந்திருக்கேன் சிவபரணி, பார்க்கலாம். பை.